இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எறா கிரேவி செய்ய போகிறோம், செமி கிரேவி. அதுக்கு வந்து நான் எறாவை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மந்தி மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். கூடவே கொஞ்சம் காரம், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் லெமன் புழிஞ்சு ஊற்றிருக்கேன். ஸோ இதில் வந்து மந்தி மசாலா ப்ரிப்பரேஷன் நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். இதில் எல்லா கரம் மசாலாவும் இன்னும் நிறைய வாசனை மசாலா நிறைய அதில் சேர்ந்துருக்கு. அவ்வளோ ஹெல்த்தியான மசாலா இது. ஸோ இந்த மந்தி மசாலா வந்து இந்த ப்ரான்ஸுக்கு நல்லா செட் ஆகும். ஸோ அதில் வந்து ஊற வச்சாச்சு. ஒரு 2-3 ஹவர்ஸ் ஊறிட்டுருக்கட்டும். இப்போ வந்து ஒரு 10 பூண்டு பல், 10 இஞ்சி, அந்த சைஸில் இஞ்சி எல்லாத்தையும் வந்து இடித்து வச்சுருக்கிறேன். இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து இந்த வெங்காயம், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு தேங்காய் செல்லு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு அரைக்க போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் வச்சுருக்கோம். அதோட இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. வெங்காயம் ப்ரௌன் ஆனதோட நம்ம ஆல்ரெடி வந்து தட்டி வச்சுருக்கிற இஞ்சியும் பூண்டையும் போட்டுற வேண்டியதான். நல்லா வதங்கட்டும். இங்கே வந்து நமக்கு வந்து ப்ரான்ஸ் வந்து பட்டுன்னு வெந்துடும். அதனால் வந்து நம்ம வந்து இந்த கிரேவி நல்லா திக்கெல்லாம் பாம்பதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ப்ரான்ஸை சேர்க்க போகிறோம். அது போட்ட கொஞ்ச நேரத்தில் வெந்துடும். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்ல கிரேவி வந்து நல்லா குலைவாக ஆகி பாம்பு ஆகிக்கிட்டோம். ஸோ இப்போ இஞ்சி பூண்டு வதங்கிட்டுருக்கு, ப்ரௌனிஷாக ஆயிடுச்சு. இப்போ வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதில் வந்து தக்காளி, வெங்காயம் போட்டிருக்கோம். தேங்காய் கொஞ்சம் தான் போட்டிருக்கோம். இது நல்லா வதங்கி நல்லா திக்கன் கிரேவியாக ஆகட்டும். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தண்ணி எல்லாம் வற்றிடுச்சு. இந்த ப்ரான்ஸ் வந்து ஒரு 1/2 kg ப்ரான்ஸை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ப்ரான்ஸுக்கு தேவையான உப்பும் காரமும் அப்படியே போட்டு ஊற வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம போட்டிருக்க வெங்காயத்துக்கும் தக்காளிக்கும் தேவையான கொஞ்சம் உப்பையும் சில்லி பவுடரையும் போட்டுட்டு அந்த மசாலா கிண்ணத்துலேயே நல்லா அலசிட்டு, ரொம்ப வேண்டாம், ஒரு 1/2 டம்ளர் தண்ணி போதும். இந்த கிரேவி கட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு வச்சு தொட்டு சாப்பிட்றதுக்கு. ஸோ எடுத்து அதை அப்படியே வந்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா பிரட்டி விட்டுறலாம். இது வேக ரொம்ப டைம் ஆகாது. வேண்டிய அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு இவ்வளோ இருந்தால் போதும். இன்னும் கொஞ்சம் வேணும்னா ஊற்றிக்கலாம். தேவையான தண்ணி கொஞ்சம் வேகும்போது கொஞ்சம் வற்றும். சரி, ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு ஒரு கொதிக்கு நல்லா கொதித்த உடனே இப்போவே உப்பு வரது வேணால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கலாம். அதோட மூடி போட்டுட்டு சிம்மர்லேயே வச்சிடலாம். ஒரு 7 மினிட்ஸ் வச்சுட்டோன்னா கிரேவி ரெடி ஆயிரும். இப்போது ஒரு 7 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. நல்ல ப்ரான்ஸ் நல்லா சுருண்டாலே வெந்தது தான் அர்த்தம். நம்ம கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கலாம். ஸோ நல்லா வெந்துட்டு சுற்றியெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. உப்பு அது கரெக்டாக இருக்குது. லாஸ்ட்டில் கொஞ்சமாக வந்து இது போட்டுக்கலாம், பெப்பர் போட்டுக்கலாம். நம்ம இது வீட்டிலையே செஞ்ச பெப்பரு பவுடரு. முடிஞ்ச அளவுக்கு வெளியே வந்து பவுடர்லாம் வாங்காதீங்க. சமையல் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன இது பண்ண முடியுமோ அதை நம்மளே செஞ்சு அரைச்சிக்கலாம். ப்யூராக இருக்கும். ஸோ பெப்பரை வந்து நான் இப்போ வந்து ஹோம்மேடு பெப்பர் லாஸ்ட்டாக தூவிட்டேன். இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து சர்வ் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டேஸ்டியான ப்ரான் மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நான் போட்ட மந்தி மசாலா இருக்கிறதுனால அதிலே வந்து சில்லி பவுடர், அப்புறம் கொரியாண்டரும் அதிலே போட்டிருப்போம். ஸோ அந்த மசாலா ப்ரிப்பரேஷனை வீடியோ லிங்க்கில் போடுறேன். அந்த மசாலாவும் ட்ரை பண்ணி வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.